ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் கொலகொலப்பு தன்மை இருக்காது. இப்போ நைஸாக அதுமாரி கட் பண்ணிக்கலாம் எல்லா வெண்டைக்காயும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் அந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் வந்து மற்ற எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓரளவு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை 2 ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா 2 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம முன்னாடியே அதுக்கு வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம வந்து ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணதும் நல்லா வெந்துடும். நமக்கு ஒரு 60% நல்லா வெந்துடும். நமக்கு இந்த கொலகொலப்பு தன்மை மட்டும் இருக்கும். சிம்மிலே வச்சு நல்லா வதக்குக்கோங்க. இப்போ வந்து நல்லா அந்த கொலப்பு தன்மை போனதும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, இந்த கொலப்பு தன்மை ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, தனித்தனியாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட விட்டுடலாம். தேங்காய் வேணும்னா நீங்கள் வந்து இதோட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒட்டுச்சுன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான வெண்டைக்காய் பொரியல். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.